2020 வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கு அப்புறம் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா 2020ல இருந்து ரிட்டையர் ஆனார். இதுக்கு அப்புறம் இந்திய அணியின் 20 ஃபார்மெட்டுக்கு நியூ கேப்டன் தேவைப்படுது. ஹார்திக் பாண்டியா தான் அடுத்த 2020 கேப்டன் அப்படின்னு இந்திய ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 2020 வேர்ல்ட் கப்ல அவர்தான் வைஸ் கேப்டன் இருந்தாரு. இந்த நினைப்பு எல்லாம் கம்பீர் இந்தியாவோட கோச்சா இருக்கிறதுக்கு முன்னாடி. இப்ப சுச்சுவேஷன் ரொம்ப தலைகீழா மாறிடுச்சு. கம்பீர் ஹெட் கோச்சா ஆனதுக்கப்புறம் இந்திய டீம்ல நிறைய ரூமர்ஸ் பரவிக்கிட்டு இருக்கு. நமக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி ஃபியூச்சர்ல ஹர்திக் பாண்டியா 2020 ஃபார்மட்டோட கேப்டனா இருக்க மாட்டாரு. ஏன்னா பிசிசி போக்கஸ் எல்லாம் சூரியகுமார் யாதவ் மேல இருக்கு. இந்த விஷயம் இந்திய ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸா இருந்தாலும் இதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா கோச் கம்பீர் மற்றும் கமிட்டி மெம்பர்ஸும் சூரியகுமார் யாதவ் மேலதான் ஃபோக்கஸ்டா இருக்காங்களே தவிர ஹார்திக் பாண்டியா மேல இல்ல. இந்திய ரசிகர்கள் எல்லாம் ஹார்திக் பாண்டியா தான் அடுத்த கேப்டனா இருப்பார்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் மற்றும் குஜராத் டைட்டான்ஸ் இந்த 2 IPL அணிக்கு கேப்டனா இருந்திருக்காரு. ஆனா இப்ப சூரியகுமார் யாதவ் தான் 2026 2020 வேர்ல்ட் கப் கேப்டனா இருப்பார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்திய டீம் ஓட ஹெட் கோச் ரொம்பவே அக்ரசிவனா ஆளு. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அவர் பேச்சை அவரே கேட்க மாட்டார். பாண்டியாவும் ஆட்டிடியூட் காட்டுறதுல கெத்தான ஆளு. இவங்க 2 பேருக்குமான பேட்டில் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கப்போது. ஹர்திக் பாண்டியா ஒரு ஆல் ரவுண்டரா இருக்கிறதுனால அவர் எப்ப இன்ஜூரி ஆவாரு எப்ப அவைலபிளா இருப்பார்னு சொல்றது கஷ்டம். இப்போதைக்கு அடுத்து வரப்போற ஸ்ரீலங்கா டூருக்கு 2020 ஃபார்மட்ல விளையாடுவார். 2020 ஃபார்மட்டோட டெஸ்ட் பேட்ஸ்மேன் சூரியகுமார் தான். ஒன்டே ஃபார்மட்ல விளையாண்டாலும் அந்த அளவுக்கு பெருசா ஃபார்ம்ல இல்ல. அது மட்டுமில்லாம ஒன்டே ஃபார்மட்டுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கறதுனால இவர் 2020 ஃபார்மட்டுக்கு மட்டும்தான் இனிமே விளையாடுவார். இந்தியன் டீமுக்கும் ரொம்பவே கூலான, டீம்ல ரொம்ப ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ற ஒரு கேப்டன் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவா இல்ல சூரியகுமார் யாதவா அடுத்த 2020 ஃபார்மட்டுக்கு கேப்டன்? இந்த டிபெட் தான் இப்ப எல்லா இடத்திலும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹரி பாண்டியா கடைசியா வெஸ்ட் இண்டீஸ் சீரியஸ் ஓட 2020 ஃபார்மெட்டுக்கு கேப்டனா இருந்தாரு. ஆனா இந்தியன் டீம் அந்த சீரியஸ லாஸ் பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஓட கேப்டன் அவர்தான். லாஸ்ட் IPL அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார்னு எல்லாருக்கும் தெரியும். சூரியகுமார் யாதவ் கேப்டனா இருந்தப்ப ஆஸ்திரேலியா சீரியஸ் வின் பண்ணாரு. ரொம்பவே டிபிகல்டான சவுத் ஆப்பிரிக்கா சீரியஸ சமன் செஞ்சாரு. 2020 ஃபார்மட்டோட நம்பர் 1 பேட்ஸ்மேன் இவர்தான். சூரியகுமார் 2020 ஃபார்மட் மட்டும் போக்கஸ் பண்றதுனால அவரையே கேப்டனா இருந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஹர்திக் பாண்டியாவும் சூரியகுமார் யாதவும் இந்தியாவுக்காக நிறைய சாதனைகளை பண்ணி இருக்காங்க. இருந்தாலும் பிட்னஸ் வரப்ப சூரியகுமார் யாதவ் தான் பெஸ்ட். ஹர்திக் பாண்டியா டீம்ல ஒரு பெஸ்ட் பிளேயரா இருப்பாரே தவிர கேப்டனா இருக்க மாட்டாரு. ஆனா சூரியகுமார் யாதவ் நம்பர் 1 பிளேயராகவும் இருப்பார், கேப்டனாகவும் இருப்பார். நீங்க யார் கேப்டனா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.